எடுக்காதனால என்ன ஆகுதுன்னாக்கி எடுக்கிறதுல தாமதம் ஏற்படுது. முதல்ல ஒரு மூட்டைக்கு 40 ரூபா கமிஷன் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா இப்போ இந்த பயிர்கள் இப்போ 5000 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு முழுவதும். அது எங்கே செலவு பண்ணாங்க அப்படிங்கிறத எங்களுக்கு கேள்வி. நெல் மூட்டைக்கு 40 ரூபாய் கமிஷன் கேட்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர் சந்திப்பில் குற்றம் சாட்டியுள்ளார். ஆட்சி மீது ஏற்படக்கூடிய வெறுப்பு அதைத்தான் அதை காட்டும். நெல் கொள்முதல் செய்யலன்னு எதிர்கட்சிகள்லாம் தொடர்ந்து சொல்றீங்க. ஆனால் ஒரு தமிழக துணை முதல்வர் இதுவரைக்கும் எந்த விவசாயமும் அந்த புகார் கொடுக்குற நெல் கொள்முதல் செய்து புகார் அந்த புகார் யார் மீது கொடுக்க முடியும்? இதில் நெல் கொள்முதல் நிலங்களில் நெல்லை முறையாக அவங்க எடுத்துருக்கணும். எடுக்காதனால என்ன ஆகுதுன்னாக்கி எடுக்கிறதுல தாமதம் ஏற்படுது. முதல்ல ஒரு மூட்டைக்கு 40 ரூபா கமிஷன் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா இப்போ இந்த பயிர்கள் இப்போ 5000 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு முழுவதும். அது எங்கே செலவு பண்ணாங்க அப்படிங்கிறத எங்களுக்கு கேள்வி. ஆனால் எப்போ கேட்டாலும் துணை முதலமைச்சர் கேட்டாலும் அல்ல முதலமைச்சர் கேட்டாலும் 95% எல்லா வேலையும் முடிச்சிட்டோம், 5% பாக்கி இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ 5000 கோடி ரூபாயில் 95% எங்கே எந்த வேலைகள் எந்த பணிகள் முடிந்ததுன்னு அவங்கள்ட்ட விளக்கமாக கேட்டால் அதுக்கு அவங்களுக்கு சொல்ல தெரியாது. அது மட்டும் இல்லை, விவசாயிகளுக்கு 17% அந்த நெல் கொள்முதலில் இப்போ குறுவை சாகுபடியை பொறுத்த மட்டும் 17% 25% உயர்த்தி கேட்டிருக்காங்க. மத்திய அரசினுடைய குழு வந்திருக்கு. அதை பொறுத்து அவங்க நிச்சயமாக விவசாயிகளுக்கு மத்திய அரசு அந்த உதவிகளை செய்யும். குறுவை சாகுபடியில் தான் குளறுபடி இருக்குன்னு சொல்கிறோம் தவிர பொய் குற்றச்சாட்டில் அறுவை சாகுபடியில் நாங்கள் எதுவும் செய்யலை. வரக்கூடிய தேர்தலில் எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தும் தேர்தல். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.